நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே உங்க ஆண்ட்ராய்டு போன்ல பயன்படுத்தலாம். அதை பத்தி ஒன் பை ஒன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல கூகுளோட Gboard பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த Gboard கீபோர்டு இருக்குல்ல, அதோட அளவு சின்னதாகவும் பெருசாகவும் நம்ம மாற்ற முடியும். எதுக்குன்னா நம்ம டைப் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பெருசா நம்ம செட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கூகுளோட Gboard செட்டிங்ஸ்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி அதோட ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த செட்டிங் இருக்காது. அப்ப அந்த செட்டிங் எங்க தான் போச்சு, அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கூகுளோட Gboard பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த Gboard ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே பிரெஃபரன்சஸ் அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் லே அவுட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கீபோர்டோட ஹைட்டை குறைக்கிறது கூட்டுறது இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்திருப்பீங்க. அந்த செட்டிங்கை திருப்பி தூக்கிட்டாங்க. இப்போ எப்படி கீபோர்டை வந்து பெருசாக்குறது சின்னதாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும். அதுக்கு உண்டான ஒரு விடை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த Gboardல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ அந்த Gboard வந்து வாட்ஸ்அப்ல நான் டெஸ்ட் பண்ண போறேன். இப்போ நான் ஒரு சாட் கான்டாக்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல மெசேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல தட்டினா Gboard ஓபன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு மேலே ஒரு 4 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4 இல்லை 8 பட்டன் இருக்குது. அதில் ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரீசைஸ் தான் உங்களுடைய கீபோர்டை கூட்டுறதும் குறைக்கிறதும் உள்ள ஒரு ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டை சுற்றி ஒரு கலர் லைன் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி கூட்டவோ குறைக்கவோ பண்ணலாம். குறைக்கும் போது ரெட் கலரில் காட்டும், கூட்டும் போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் காட்டும். செமல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்ல பாருங்க, ரைட் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்துட்டு டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கீபோர்டை செக் பண்ணுங்க. அந்த கீபோர்ட் ஸோ பெருசா இருந்துச்சுன்னா உடனே அதை சின்னதா கூட நீங்க மாத்திக்கலாம். சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஃபாஸ்டா டைப் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்காக இந்த செட்டிங்கை கீபோர்டிலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப்பை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு குறிப்பிட்ட சேட்டை லாக் பண்ணி வச்சுக்க முடியும். நேம்குள்ள போனீங்கன்னா சேட் லாக் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அதை வச்சு அந்த குறிப்பிட்ட சேட்டை நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்முடைய பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம பண்ணி வைக்கும் போது அதை கூட ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப கொடுத்திருக்கிற இந்த செட்டிங் வந்து உங்க போனோட லாக் செட்டிங் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தான் நீங்க அந்த குறிப்பிட்ட சேட்டை லாக் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதனால வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எங்க வரப்போகுது, அது எந்த மாதிரி செட்டிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்னதா ஒரு டெமோவோட உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபீச்சர் விரைவில் உங்க வாட்ஸ்அப்ல வரப்போகுது. வாட்ஸ்அப்ல சாட் லாக்ல ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு சின்ன டெமோ தான் இது. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஒரு சாட் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த நேம்ல தட்டுங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இதுல டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ்க்கு கீழே பாருங்க சாட் லாக் இருக்கா, அதுக்குள்ள போகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லாக் திஸ் சாட் வித் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது உங்க போன்ல நீங்க ஃபிங்கர் பிரிண்டோ கோடோ பின்னோ இதை யூஸ் பண்ணிருப்பீங்க தெரியுமா, அதை பேஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப்ல சாட் லாக்ல இந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாக்ல ஆன் பண்ணனா கண்டிப்பா என்னுடைய போனோட இந்த ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் யாராவது உங்க போனை ஹேக் பண்ணாங்கன்னா உங்க வாட்ஸ்அப்போட அந்த பிரைவசி சாட் இருக்குல்ல, அதையும் ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தவிர்க்கிறதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாட் லாக்ல சீக்ரெட் கோட் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. இது பிரத்யேகமா அந்த சாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் கோட். ஸோ இந்த சீக்ரெட் கோடு யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. போனை ஹேக் பண்ணாலும் கூட இந்த சீக்ரெட் கோடை ஹேக் பண்ண முடியாது. இது விரைவில் உங்க வாட்ஸ்அப்ல வரப்போகுது. நீங்க உங்க ஆண்ட்ராய்டு போன்ல கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் வழியா நிறைய ப்ராடக்ட்டை வந்து நீங்க சர்ச் பண்றீங்க, நிறைய டீடைல்ஸை கலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்னெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களை பின் தொடர்ந்துகிட்டே வரும், ஒரு விளம்பரமா வந்துகிட்டு இருக்கும். இது பிரைவசியா, பிரைவசி இல்லை. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. எதனால கூகுள் இந்த புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதுக்காகவே இந்த மாதிரி செட்டிங் எல்லாம் கூகுளோட குரோம் ப்ரௌசர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ கண்ட்ரோல் பண்ணா நம்மளுடைய பிரைவசி பாதுகாக்கப்படும். வேணுங்கிறவங்க நம்மளுடைய டீடைல்ஸை கொஞ்சம் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். வேண்டாம் விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த செட்டிங்கை மஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுளோட
கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. டாப் ரைட்ல 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, ஆட் பிரைவசி, இதுல ஆட் டாபிக்ஸ். ஸோ இப்போ ஆன்ல இருந்தா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸும் உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். பட் கூகுளோட இந்த பர்சனலைஸ்டு ஆட்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பகுதிகளில் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. பட் நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ப்ரைவசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விளம்பரமாக எங்கேயுமே டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறது மூலியமாக ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். நீங்கள் உங்கள் ஃபோன் கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா விட்ஜெட்ல ஒரு பிரத்யேகமான ஒரு விட்ஜெட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த விட்ஜெட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இதுல கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸா வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க போன்ல, அதுவும் உங்களுடைய போனோட ஹோம் ஸ்கிரீன்ல இதை செட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நீங்க கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கூகுள் ஆப்பை பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல விட்ஜெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போனீங்கன்னா சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் அட் அ கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய விட்ஜெட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த விட்ஜெட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி தட்டுங்க. தட்டிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டீங்கன்னா இதுல 3 விதமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று செமி டிரான்ஸ்பரண்ட், அதுக்கப்புறம் சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ எனக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு வந்து செமி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் ஸ்கிரீன்ல அசிஸ்டன்ட் அட் கிளான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னன்னா உங்களுக்கு அந்த வீக் டேஸ், அப்புறம் மந்த், அப்புறம் டேட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன வெதர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இதில் தட்டி நீங்க பார்த்துக்கலாம். இது டைரக்டா கூகுள் ஆப் ஓப்பன் ஆகும். டுடே, டுமாரோ, 10 days இந்த 3 டேப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? 10 நாள் ரிப்போர்ட்டை நீங்க வெதர் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்க முடியும் கூகுள் ஆப்ல. அதுக்கப்புறம் இந்த வெதர் ரிப்போர்ட் பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் இதுல யூஸ்ஃபுல்லா நாட் யூஸ்ஃபுல்லா அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிக்கலாம். ஸ்டைல் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, கஸ்டமைஸ் பண்ணலாம். வெதர், அலர்ட்ஸ், அப்கமிங், ஒர்க் ப்ரொஃபைல், ஃபுட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டர்ஸ், கம்யூட், டைம் டு லீவ், டிராவல். இதுல எதை நீங்க யூஸ் பண்ணாலும் அதுக்குண்டான ரிமைண்டர், நோட்டிபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த அசிஸ்டன்ட் அட் கிளான்ஸ் இருக்கிற விட்ஜெட் இதுல டிஸ்பிளே ஆகுங்க. இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க அடிக்கடி நீங்க அந்த கூகுள் ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ண அவசியம் இல்லை. இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச முத்தான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா உங்க ஆண்ட்ராய்ட் போனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.